ஒரு விவசாயி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட கிளை செயலாளர் ராஜேந்திரன் என்பவர் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்துல தன்னோட உறவினர்களால கள்ளத்துப்பாக்கி பயன்படுத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. கரூர் சம்பவம் நடந்தப்போ அடுத்த வீட்டுல இலை விழுந்த உடனே மக்கள் துயரத்தில் இருக்கப்போ, அவங்க கஷ்டத்துல வழியில் இருக்கப்போ, அரசியல் ஆதாயத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் அந்த கரூர் நைட்டா போய் அங்க ஒரு டிராமாவை அரங்கேற்றி பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த தமிழக முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் இந்த தன் சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டரை பறி கொடுத்திருக்காங்க. மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனா இதற்கு என்ன விளக்கம் தர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கறான்னு அவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டீங்களே, இங்க எங்க போச்சு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம்? கள்ள துப்பாக்கி எவ்வளவு சாதாரணமா ஒரு விவசாயி கிட்ட ஒரு கள்ள துப்பாக்கி இருக்குன்னா இது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? இந்த சட்ட ஒழுங்கு சீர்கிட்டதுக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை கையில வச்சிருக்க முதலமைச்சரும் இதுக்கு ஒத்து ஊதுகிற டிராமா செய்கிற இந்த செயல்பாடுகளுக்கு எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம்.